மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனி வழியுது வழியுது மண்மணக்குதம்மா, மலைமுடியினில் பனி வழியுது மண்மணக்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி. எப்பாட இந்த மலைப்பகுதியில மக்களை ஏமாத்தி விற்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. வீட்டுல இருந்து ஒரு 5 லிட்டரு தேங்காய் எண்ணெயை ஊத்திட்டு வந்தது நல்லதா போச்சு. இத மூலிகை எண்ணெய், அதுவும் கொல்லிமலை மூலிகை எண்ணெய்ன்னு சொல்லி ஈஸியா மக்களை ஏமாத்தி வித்துடலாம். வாங்க சாமி கொல்லிமலை மூலிகை ஆயில். என்னடி சின்ன பொண்ணு, டூர் வந்த இடத்துலயும் கடையை போட்ட போல? ஆமாக்கா, எனக்கு இங்க தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தாரு, அதான் அவர்கிட்ட எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். ரெடி பண்ணி வச்சாரு, கடையை போட்டேன். பாத்தியாடி, சின்ன பொண்ணுக்கு கொல்லிமலையெல்லாம் ஆளுகளை தெரியுது. எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு, இவளை பார்த்தா நம்ம ஊர் ஆள் மாதிரியே இல்லையேன்ட்டு. இப்பதான் தெரியுது இவ கொல்லிமலை காட்டுவாசின்னு. உன்ன மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு நாட்டுல வாழ்றதை விட இந்த காட்டுல வாழ்ற வாழ்க்கை எவ்வளவோ நல்லா இருக்கும்டி. சரிடி வந்த இடத்துல அடிச்சுக்காதீங்க. ஆமா, என்ன வியாபாரம் இது? இங்க வந்து என்ன தெரிய அதுக்குள்ள ஆட்டையை போட்டு விற்க ஆரம்பிச்சிட்ட? அடியே, ஆட்டையை போடலடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தாரு, அவர்கிட்ட நேத்தே சொல்லி வச்சுட்டேன் கொல்லிமலை ஆயில் வேணும்னு. அதான் இன்னைக்கு வரவும் தந்தாரு, உடனே கடையை போட்டேன். மதினி ஒரு நிமிஷம் மதினி. என்னடி 4 முடி நாத்து, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் மதினி, ஒரு ஆள் இருந்தாராம், போன் பண்ணையும் ஆயில கொண்டு வந்தாராம். இதெல்லாம் சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? ஏதோ ஃப்ராடு வேலை மாதிரி இல்ல? தெரியலையே டி, முழுசா விசாரிச்சாதான் தெரியும். அடடே, இங்கேயும் ஒரு கடையா? சின்ன பொண்ணு, என்ன பண்டமா பலகாரமா? கேட்டுங்க கேக்கா, கேட்டுக்கங்க. முட்டு வேதனை, முழங்கால் வேதனை, தலைவலி, ஜலதோஷம், மூக்கடப்பு, பெருங்காயம், சிறுகாயம். ஏன் மதினி, பெருங்காயம் தெரியும், அது என்னது சிறுங்காயம்? பெருங்காயம்னா இந்த குழம்புல போடுவாங்களா, அதானே? அடியே இவளுகளா, அவ சொல்ற பெருங்காயம் பெரிய அடிபடுல்ல, அதனால வரக்கூடிய காயம். சிறுங்காயம்னா சின்னதா அடிபடுறதுனால வரக்கூடிய காயம். ஐயோ ஐயோ, எனக்கு தெரியும், இருந்தாலும் முழுசா கேளு. யாருக்காவது உட்கார முடியலையா, அவங்கள நான் உட்கார வச்சிருவேன். யாருக்காவது நடக்க முடியலையா, அவங்கள நான் நடக்க வச்சிருவேன். ஏண்டி மந்திரங்கந்திரம் போடுறியா, மாயத்தந்திரம் எதுவும் பண்றியா? அதானே. ஐயய்ய, இந்த எண்ணெயை தேய்ச்சா உட்கார முடியாதவங்களும் உட்கார்ந்துடலாம், நடக்க முடியாதவங்களும் நடந்துடலான்னு சொல்ல வரேன். எப்படிப்பட்ட வழியா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் உள்ள வழியா இருந்தாலும் சரி, 2 சட்டு விட்டு தேய்னு தேய்ச்சா வலியெல்லாம் சும்மா காத்துல கரைஞ்சு போகும். இதை எனக்கு தெரிஞ்சவர் தான் தந்தாரு. என்னது, தெரிஞ்சவரா? ஆமா, அவர் பேர் என்ன? அவர் பேரா அமிதாப் மாமா. என்னது, அமிதாப் மாமாவா? இந்த பேர் இங்கே கேட்ட மாதிரி இருக்கே. ஐயோ, மத்தவங்களை ஏமாத்துறதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு, இந்த 4 முடி ஏமாத்துறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுதுவோ. கொல்லிமலை தைலம், மூட்டு வலி தைலம், கொல்லிமலை தைலம், உடம்பு வலி தைலம், கொல்லிமலை தைலம் கோடான கோடி வலியையும் தீர்க்கக்கூடிய தைலம். இந்த கொல்லிமலை தைலத்துல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் போட்டு செஞ்சிருக்கேன் தெரியுமா? என்னடி, கடுகு போட்டு தாளிச்சிருப்பியா? இல்ல காரமா இருக்கணும்னு கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்திருப்பியா? ஐயய்யய்யா, இருங்க, அவ என்ன சமையலுக்கா ரெசிபி சொல்றா? ஏதோ மூலிகை தைலத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கொல்லிமலை தைலத்துல பாத்தீங்கன்னா 18 வகையான மூலிகைகளை சேர்த்து காய்ச்சி வடிச்சு வச்ச தைலம் இது. ஓ, அப்படியாடி, அப்படி என்ன போட்டிருக்க? காட்டு வெங்காயம், காட்டு இஞ்சி, மலைப்பூண்டு, கருஞ்சீரகம், வெள்ளை கடுகு, நொச்சி இலை, கருந்துளசி, இதெல்லாம் காய்ச்சி எடுத்து வடிச்சு வச்ச தைலம் இது. இத தடவிட உடனே வலியெல்லாம் சும்மா பறந்து. ஓ அப்படியா, இதுக்கு வேற என்ன சிறப்பு இருக்கு? என் கால்ல 2 செருப்பு தான் இருக்குடி, அதால உன்னை சொத்துன்னு சாப்பிட்டன போல இருக்கு. முட்டு வலிக்கு மட்டும் இல்ல, முடி உதிர்றது கூட இந்த எண்ணெயை போடலாம். என்னது, முட்டி வலிக்கு வாங்கின எண்ணெய் முடி உதிர்ந்தாலும் போடலாமா? அதான் நான் அப்பவே சொல்லிட்டேனே, 18 வகையான மூலிகைகளை சேர்த்து செஞ்சது, அதுவும் கொல்லிமலை மூலிகை ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுவும் இல்லாம இந்த மூலிகையை புடுங்கிறதுக்கு மனுஷங்களாலலாம் முடியாது, நிறைய மூலிகை பேய்கள் தான் புடுங்கி கொடுக்கும்னு இங்க உள்ள சித்தர்கள் சொல்றாங்க. நீ சொல்றத பார்த்தா இந்த கொல்லிமலையில நிறைய பேய் இருக்கும் போல. ஆமா, நீங்க எதுக்காக கொல்லிமலைக்கு வந்தீங்க? இங்க இருக்க சாமியை கும்பிட தாண்டி, வேற எதுக்கு? நீங்க சாமி கும்பிட வந்த மாதிரி அந்த பேய்களும் சாமி கும்பிட தான் வந்துச்சு. என்னடி சொல்ற? பேய்ங்க எதுக்குடி சாமி கும்பிட வரணும்? எக்கா, இதெல்லாம் நான் சொல்லலக்கா, கொல்லிமலையில இருக்க அந்த தாத்தா தான் சொன்னாரு. அவருக்கு தேவையான மூலிகைய அவரு பேய்ங்க கிட்ட கத்தி நைட்டு சொல்லுவாராம். ஒரு சேவலை வெட்டி வச்சுட்டு போயிருவாராம்.
பேய்ங்கெல்லாம் வந்து அந்த சேவலை கடிச்சு தின்னுட்டு அவர் என்ன பேரை மூலிகையை சொன்னாரோ அந்த மூலிகையெல்லாம் அந்த சேவல் இருந்த இடத்துல புடுங்கி வச்சுட்டு போயிருமா. என்னடி இவ பேயி சாமின்னு ஏதேதோ சொல்றா, இதுல வேற சேவலை வெட்டி வச்சா மூலிகை வந்து இருக்கும்னு சொல்றா. எப்பாடா ஒரு வழியா பயப்பட ஆரம்பிச்சிட்டாளுங்க. இவள்களை இதே பயத்தோடே வச்சு நம்ம மூலிகை தைலத்தை வாங்க வச்சிடணும். ஏன் மதினி அப்பெல்லாம் வேணாம் மதினி, இந்த எண்ணெய் இது பேய் மூலிகையால செஞ்ச எண்ணெய் மதினி. நம்மள இதை தேய்ச்சோம்னா நம்மளுக்கும் பேய் பிடிச்சிரும் மதினி. ஆமா ஆமா, நாலு முடி நாத்த சொல்றதுல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. இந்த பேய் மூலிகை தைலம்லாம் நமக்கு வேணாம். சரி சின்ன பொண்ணு, அப்ப நாங்க வரட்டா? என்னக்கா அதுக்குள்ள டாட்டா போட்டு கிளம்பிட்டீங்க? நானும் உங்க கூட தானே வந்தேன். இந்த மூலிகையெல்லாம் நீங்க வாங்கினா தானே அடுத்து நான் மற்றவங்ககிட்டே வித்துட்டு உங்க கூட ஊருக்கு வர முடியும். இங்க பாத்தியா உன் கூடவே வந்தோம் கூடவே போறோம்னு சொல்ற. ஆனா இந்த பேய் மூலிகை தைலத்தை எங்கிட்ட விற்கலாம்னு நினைக்கிறியே, கொஞ்சமாவது உனக்கு இறக்க இருக்காடி? ஐயா பேயின்னு சொன்னோன்னே பயந்துட்டாங்க போல. சரி சாமி பேரை சொல்லி வித்துற வேண்டியதான். அக்கா நான் சொன்ன பேய்கள்லாம் ரொம்ப நல்ல பேய்ங்கக்கா. அதுங்க கூட சாமி கும்பிட தானே வந்துச்சுன்னு சொன்னேன். பேய்கள்லையே நல்ல பேய்ங்க தான் சாமி கும்பிடவே வருது. சாமி கும்பிட வர்ற பேய் என்ன கெட்ட பேயாவா இருக்கும்? அந்த பேய்கள்லாம் ரொம்ப நல்ல பேய்க்கா. ஏண்டி என்னடி இது? நீ தைலத்துக்கு சப்போர்ட் பண்ணா கூட பரவாயில்ல, அந்த பேய்ங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. எனக்கு என்னமோ நீ இந்த பிசினஸ பேய்ங்க கூட பார்ட்னர்ஷிப்ல தான் பண்றியோன்னு தோணுது. என்னது, சின்ன பொண்ணு பேயோட பிசினஸ் பார்ட்னரா இருக்காளா? அட பாவிங்களா, இப்படி 4 பேர்கிட்ட சொல்லி என்ன சுடுகாட்டுல வச்சே ஜீவ சமாதி பண்ணிருவீங்க போல. நீ பேசுறத பார்த்தா அப்படிதானடி இருக்கு, அதான் அப்படி சொல்றாங்க. ஐயா அந்த பேய் கதையெல்லாம் மறந்துடுங்க. அந்த தாத்தா அந்த மூலிகை எடுத்துட்டு வந்து முதல்ல கோயில வச்சு பூஜை செய்வாராம். அதுக்கப்புறமா அந்த கோயில வச்சுதான் இந்த எண்ணெயே காய்ச்சுவாங்களாம். அதுக்கப்புறமா முதல்ல அந்த எண்ணெயை படைக்கிறதே அந்த சாமிக்கு தானா. எல்லா எண்ணெயும் சாமியோட ஆசீர்வாதம் பண்ணி பூஜை பண்ணி தான் அதுக்கப்புறமா விற்கிறதுக்கே கொண்டு வருவாங்க. இப்ப தெரியுதா? இப்ப சொல்லுங்க, இது பேய் எண்ணெயா இல்ல சாமி எண்ணெயா? நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கத்தான் செய்யுது. பாயிண்ட் இருக்குல்ல. ஒன்று சொல்ல போனா வெள்ளை முடியெல்லாம் கருப்பு முடி ஆகுமாக்கா. முடி கொட்டுன்னு கொட்டுறவங்களுக்கும் சும்மா கப்பு சிப்புன்னு ஒட்டி கொடுங்கக்கா முடியெல்லாம். அதுவும் இல்லாம முடியே இல்லாத சொட்ட மண்டையில கூட முடி கொத்து கொத்தா வளரும்னா பாருங்களேன். நீ சொல்றதெல்லாம் ஓரளவு நம்பிக்கை இருந்தாலும் ஒரே எண்ணெய மூட்டு வலிக்கும் தேய்க்கலாம், முடி உதிருக்கும் தேய்க்கலாம்னு சொல்லும் போதுதான் டவுட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிலருக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கே இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டோம்னா அதுவே சரியாயிரும்னா பாரு. நம்ப முடியவில்லை வில்லை வில்லை. நம்புறதுக்காக எவ்வளவோ பொய் சொல்லியாச்சு. இதுவும் நம்பலன்னா நான் என்னதான் பண்ணட்டும்? இதுக்கு மேல எத்தனை பொய் தான் நானும் சொல்லட்டும்? அன்னைக்கிலேயேக்கா ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு மூட்டு வலி இருக்குல்ல, அது எந்த ஆஸ்பத்திரியில பார்த்தும் கேட்கலையே. இந்த கொல்லிமலை தைலத்தை வாங்கி தேய்ங்க, உடனே கேக்குங்கக்கா. ஓ அப்படியா? அப்ப சரிடி, எனக்கு ஒண்ணு கொடு. அடியே 4 முடி நாத்து இங்க வாடி. ஓ 4 முடியல அங்கங்க எட்டி பாக்குதே வெள்ளை முடி. அதை கருப்பாக்குறதுக்கு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தியே. அத்தி சொல்லாதடி, எல்லார் காதல விழுந்துற போகுது. அந்த வெள்ளை முடிய கூட கருப்பா மாத்தக்கூடியதான் நம்ம கொல்லிமலை தைலண்டி. ஓ அப்படியாடி, அப்ப எனக்கு ஒண்ணு கொடு. நயன்தாராக்கா அடிக்கடி முகத்துல முகப்பரு வருதுன்னு சொல்றீங்கல்ல, அதுவும் இல்லாம வயசானதுனால முகச்சுருக்கம் இருக்குன்னு சொல்றீங்களா, அந்த சுருக்கம் சரியாறதுக்கு அடியே எனக்கு முகச்சுருக்கம் வர்றது உண்மைதாண்டி. ஆனா அது ஒன்றும் வயசானதுனால வரல, ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். கிழவிக்கு வயசை பத்தி சொன்னோன்னே கோவம் வருதே. சரிக்கா, உங்க ஸ்கின் ப்ராப்ளத்துக்கே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதான்க்கா. அது எப்படிடி? ஏக்கா 60 வயசு கிழவியும் முகத்துல தொடர்ந்து இந்த கொல்லிமலை ஆயில தேய்ச்சிக்கிட்டே வந்தான்னா 20 வயசு குமரி மாதிரி முகம் சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும்க்கா. அப்படியாடி? அப்ப சரி, நானும் ஒரு கொல்லிமலை தைலத்தை வாங்கிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எங்கேயாவது கொல்லிமலை தைலம் ஹேர் ஆயில் அது இதுன்னு சொல்லி ஏமாந்துருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் இப்ப நாம பார்க்கலாம். சுமதி, உஷா, ஜீவிதா, ரவி, கவிநிலவு, லக்ஷ்மிபதி, மாரியம்மாள், விஸ்வால், முருகன், செல்வம், தமிழ்ச்செல்வம், பாகியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, பால்ராஜ். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.